ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டை வைத்திருப்பவருக்கு 5 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு 5 அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது. அதேமாரி இருப்பிட சர்டிஃபிகேட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது. குடியுரிமைக்கான சர்டிஃபிகேட்டாக பயன்படுத்த முடியாது. ஒன்லி நீங்கள் அதை ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தேர்தல் ஆணையம் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆதார் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபும் கிடையாது, முகவரிக்கான ப்ரூஃபும் கிடையாது, குடியுரிமைக்கான ப்ரூஃபும் கிடையாது. ஒன்லி அதை ஒரு அடையாள சான்றாக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வேறு எதுக்குமே உங்களால் ஆதார் கார்டை டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபை பயன்படுத்த முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அப்டேட் இது. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 முதல் ஆதார் அட்டைதாரர்கள் இனி தங்களது பெயர், முகவரி, பிறந்த தேதி, ஜெண்டர், மொபைல் எண் மற்றும் மெயில் ஐடி, முகவரி போன்ற விவரங்களை ஆதார் சேவை மையங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் புதுப்பிக்க உடாய் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய சரிபார்ப்பு அமைப்பு கொண்டு வராங்க. அதாவது முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஆதார் துறை சார்பில் அவங்கள ஆதார் ஆஃபீஸுக்கே போகாமல் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்களே வீட்டிலேருந்தே அப்டேட் பண்ணுற மாரி கொண்டு வராங்கன்னு அந்த ப்ராசஸை பார்த்தா விரைவில் கொண்டு வர போகிறாங்க. அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன், உங்கள் பேன் கார்டாக இருக்கட்டும், பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், டிசி போன்ற எல்லா டேட்டா பேஸுமே பார்த்தா அந்த ஆப்லேயே அப்டேட் பண்ணிடுறாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தா தரவு பிழைகள் தவிர்க்கப்பட்டு புதுப்பிப்பு முறைகள் வேகமாக செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் பார்த்தா இன்னமும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. விரைவில் நடைமுறைக்கு வருதுங்க. ஸோ நீங்கள் ஆதார் ஆஃபீஸுக்கு போகாமலே வீட்டிலேருந்தே உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே, பெயராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நீங்களே பார்த்தா மாற்றிக்கலாங்க. இது நவம்பர் 1ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நவம்பர் 1 வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. விரைவில் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக அதுக்கான ஆப் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஒரு புதிய நடைமுறை விரைவில் அமலுக்கு வரப்போகுது. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆதாருக்கான கட்டணத்தை உயர்த்தி அமைச்சிருக்காங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நீங்கள் பெயராக இருக்கட்டும், முகவரியாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இதெல்லாம் மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ 75 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி 50 ரூபாய் இருந்துச்சு. இப்போ அதை 75 ரூபாய் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதேமாரி நீங்கள் கைரேகையாக இருக்கட்டும், கருவிழி ரேகை உங்கள் ஃபோட்டோலாம் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 100 ரூபாய் இருந்துச்சு. இப்போ அதை 125 ரூபாயாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அதேமாரி 5 வயது 17 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு கட்டாய பயோமெட்ரிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க ஒரு அப்டேட். இதை தவிர்த்து நீங்கள் A4 ஷீட்டில் பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் 40 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஆதார் கார்டை பார்த்தா பிரிண்ட் எடுக்கிறது, ஆதார் கார்டு நம்பரை சர்ச் பண்ணுறது, இதுக்கெலாம் பார்த்தா 40 ரூபாய் பேமெண்ட் கட்டணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதெல்லாம் புதிய வகை கட்டணம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டிலிருந்தே ஆதார் சேவைகளை பெற முதல் நபருக்கு ரூபாய் 700 ரூபாயும், அதுக்கப்புறம் பார்த்தா அதே முகரில் ஒவ்வொருத்தருக்கும் 350 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்தா அதாவது புதுசாக ஆதார் கார்டு எடுப்பது வீட்டிலேருந்தே நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புதிய சரிபார்ப்பு கட்டணங்கள். அதுக்கப்புறம் 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆதார் இணைப்பு கட்டாயம். அதாவது ஸோ நீங்கள் அவங்களுடைய பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் 31 கடைசி தேதியாக நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்க மறக்காமல் லிங்க் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக நீங்களே லிங்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கான்னு. இல்லாதவங்க நீங்கள் 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிவிட்டு தாராளமாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர் 2க்குள்ளே பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கான பேன் கார்டு இனாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் வருமான வரிலாம் செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் KYC செயல்முறையை பார்த்தா எளிதாக்கியிருக்காங்க. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் KYC சரிபார்ப்பு இனி ஆதார் OTP சரிபார்ப்பு, வீடியோ KYC அல்லது நேரில் சென்று சரிபார்ப்பு மூலம் முடிக்கலாம். இது காகிதமில்லா மற்றும் விரைவான செயல்முறை இருக்கும் என உடாய் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பேங்க்கில் பார்த்தா KYC அப்டேட் பண்ணுவீங்க, அது பாருங்கள்
ஆதார் ஓடிபி மூலமாக வீடியோ கேஒய்சி மூலமாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் அட்டைக்கு இதாங்க உங்களுக்கான 5 அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்களே வீட்டிலேருந்தே அப்டேட் பண்ணுறது தான். அதுக்கான ஆப் வந்து பார்த்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு நடைமுறைக்கு வருங்க. கண்டிப்பாக அது வரும்போது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆதாரில் தான் நிறைய பேர் திருத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே அலைஞ்சிட்டு இருக்காங்க. எந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுன்னு தெரில, எந்த டாக்குமெண்ட் வச்சாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி நம்மளே பண்ண சொல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தகவலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ வந்து சேரும்.